ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருட்டில் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? இது விடிய காலையில் 2 மணிங்க. 2 மணிக்கு கிளம்பியாச்சுங்க. ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் எங்களுக்கு 6:55க்கு ஃப்ளைட்டு. அதனால் நாங்கள் 2 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். 2 மணிக்கு கிளம்பி கொண்டு போய் நாங்கள் காரை கொண்டு ஏர்போர்ட்டில் விடணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட் ஏறணும். அதனால் நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோங்க. அங்கே ஒயிட்டாக தெரிகிறது நிலாங்க. இங்கே தாங்க கார் பார்க்கிங். ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. பெரிய கார் பார்க்கிங். அவ்வளோ கார் நிற்கிது பாருங்களேன். ஒரு 1000கணக்கான கார் நிற்கிது. அந்த இடத்துல காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த இருட்டில் கொஞ்சம் தூரத்தில் நடந்து எய்த்தாப்பில் பார்த்தா ஏர்போர்ட். அது பேர் வீஸ். அது எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் தெரியல. ஜெர்மனியில் இருக்கிற ஏர்போர்ட்டு. சின்ன ஏர்போர்ட்டு தாங்க அது. அந்த ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். உள்ளே போயிட்டு காலையில் கொஞ்சம் பசி வந்துருச்சு. அதனால் நாங்களே எடுத்துகிட்டு போனேன் சாண்ட்விச். அதை வந்து சாப்பிட்டுட்டு செக்இன்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போய் கடையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்தோங்க. சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தாலும் கடையெல்லாம் நிறைய இருக்குங்க. எல்லா திங்ஸும் எல்லா ஏர்போர்ட்லேயும் என்ன இருக்குமோ அத்தனையும் இந்த ஏர்போர்ட்லேயும் இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு டைம் வேறு நிறைய இருந்துச்சுங்க. 6:55க்கு தான் ஃப்ளைட்டு. அதனால் நாங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், லிண்டு சாக்லேட்லாம் இருக்குது. அப்புறம் காஃபியை வாங்கிட்டு காலையிலே காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நாள் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் போர்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் நடந்து போய் சின்ன ஏர்போர்ட் தான், கார் பஸ்ஸிலலாம் அழைச்சிட்டு போகல, நடந்து போய் நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறிட்டோங்க. ரைனியர் ஃப்ளைட்டு தான். இந்த ஃப்ளைட் மட்டும்தாங்க இந்த ஏர்போர்ட்டில் இருக்குது. இது லோக்கல் ஃப்ளைட். இது இந்த பாருங்களேன், ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளைட் தான் நிற்கிது. செம்ம குளிருங்க காலையில். பாருங்கள், வாயிலேருந்து புகை வருது. ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பியாச்சுங்க. திருப்பி வந்து நான் வந்து லாஸ்ட்டில் உட்காந்துருத்தால ஃபஸ்ட்டு இறங்கி கீழே வந்துட்டேங்க. அல்பேனியா வந்தாச்சு. திரானா வந்துட்டேன். பாருங்கள், சுற்றி மழை தெரியுது. இது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. அதனால் வேறு ஃப்ளைட்டும் நிற்கிது. நான் ஃபஸ்ட்டு இறங்கி ரொம்ப நாள் கழித்து தான் அவங்க 2 பேரும் இறங்கி வந்தாங்க. ஏர்போர்ட்டுக்கு அப்படியே நடந்து வந்து இதாங்க திரானா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அல்பேனியாவோட கேபிட்டல். இங்கேயும் நடந்து தாங்க வந்தோம். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. அங்கேருந்து காரு வந்து ஒரு ரெண்டல் கார் புக் பண்ணியிருந்தோம். அதை எடுத்துகிட்டு காரில் கிளம்பியாச்சு. ஊர் வந்து நிறைய மழை இருக்கும் சுற்றி அப்படின்னு நினைக்கிறேன். திரானாவில் வந்து மழை இருக்கான்னு தெரியல. ஆனால் சுற்றி ஃபுல்லாக மழையாக தெரியுது. அப்படியே வழியில் ரோட்டில் 2 சைடையும் வீடியோ எடுத்துகிட்டு போனேங்க. பெருசாக ஒன்றும் பில்டிங்ஸ் இல்லை. பட் இப்போ வரப்போகிற பில்டிங் வந்து வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதை வீடியோ எடுத்தேன். பட் அது என்ன பில்டிங் அப்படின்லாம் எனக்கு தெரியல. இந்த பில்டிங் மேலே இருக்க ஸ்டாச்சு வந்து நேஷ்னல் ஹீரோ ஆஃப் அல்பேனியாவாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு பில்டிங்கை நான் வீடியோ எடுத்தேன். ஏர்போர்ட் அவுட்ரு தானே, அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை. 2 சைடும் சாதாரணமாக தான் இருந்துச்சு. இப்போது ஒரு பில்டிங் வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இது வந்து எஜிப்டு பிரமிட் மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. நாங்கள் வந்து ஏர்பிஎன்பி வந்துட்டோம். சாவி சைடில் ஒரு பாக்ஸில் இருந்துச்சு. அதை எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு வீட்டை. யூரோப்பில் அல்பேனியாவோட கேபிட்டல் சிட்டி வந்து திரானேல ஒரு ஏர்பிஎன்பியில் ஒரு நைட் ஸ்டே. அது தங்கியிருந்தால் அந்த ஹவுஸை பார்க்கலாம் நம்ம.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.